அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது தற்செயல் அல்ல. நீங்கள் கண்ணீரோடு அல்லாவிடம் கேட்ட ஏதோ ஒரு கேள்விக்கு அவனிடமிருந்து வந்த அடையாளம்தான் இது. உங்கள் இதயம் இப்போது பாரமாக இருக்கலாம், ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். படைத்தவனுக்கு தெரியாமல் ஒரு கண்ணீர் துளி கூட உங்கள் கண்ணிலிருந்து கீழே விழுவதில்லை. பல இரவுகள் யாரிடமும் சொல்ல முடியாமல் தலையணையில் முகம் புதைத்து அழுதிருப்பீர்கள். நான் என்ன தவறு செய்தேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்ற கேள்விகள் உங்களை துளைத்திருக்கும். நீங்கள் கேட்ட அந்த அடையாளம் இதுதான். உங்கள் துயரத்தை உலகம் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் படைத்தவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த நிமிடம் உங்களுக்காகவும் உங்கள் மன அமைதிக்காகவும் மட்டும் ஒதுக்குங்கள். ஒரு செடியை வளர்க்கும்போது அதில் காய்ந்த இலைகளை வெட்டி எறிந்தால்தான் அந்த செடி ஆரோக்கியமாக வளரும். உங்கள் வாழ்க்கையிலிருந்து சில மனிதர்கள் விலகியது அல்லது சில உறவுகள் முறிந்தது உங்களை காயப்படுத்தலாம். ஆனால் அல்லாஹ் உங்கள் எதிர்காலத்தை பார்க்கிறான். உங்கள் இதயம் தாங்க முடியாத ஒரு பெரிய துயரத்திலிருந்து உங்களை காப்பாற்றவே இந்த சிறிய வழியை அவன் உங்களுக்கு இப்போது கொடுத்திருக்கிறான். இது இழப்பல்ல, இறைவனின் பாதுகாப்பு. அல்லாஹ் எந்தவோர் ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. உங்களுக்கு இந்த சோதனை வந்திருக்கிறது என்றால் இதை தாங்கும் வலிமை உங்களுக்குள் இருக்கிறது என்று அல்லாஹ் நம்புகிறான். நீங்கள் பலவீனமானவர்கள் அல்ல. உடைந்த இதயம் மீண்டும் ஒட்டும்போது முன்பை விட வலிமையாக மாறும். இந்த வலி உங்களை ஒரு முதிர்ச்சியான மனிதராக மாற்றும். மனமுடைந்தவர்கள் செய்ய வேண்டிய 3 விஷயங்கள். பிரார்த்தனை, துஆ. அவனிடம் மட்டும் பேசுங்கள். உங்கள் குறைகளை அவனிடம் கொட்டுங்கள். மனிதர்களிடம் ஆறுதல் தேடுவதை விட படைத்தவனிடம் தேடுவது நிரந்தர நிம்மதி தரும். மன்னித்தல், ஃபொர்கிவ்னஸ். உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடுங்கள். அவர்கள் செய்ததற்காக அல்ல, உங்கள் மன அமைதிக்காக. வஞ்சகத்தை சுமந்து கொண்டு உங்களால் முன்னேற முடியாது. சுய முன்னேற்றம், செல்ஃப் கேர். உங்களை நேசிக்கத் தொடங்குங்கள். உங்கள் கனவுகளை நோக்கி ஓடுங்கள். இந்த வலி தற்காலிகமானது. இன்னும் சில காலம் கழித்து திரும்பி பார்க்கும்போது அன்று அது நடந்தது நன்மைக்குத்தான் என்று நீங்களே சொல்வீர்கள். உங்கள் இதயம் மீண்டும் சிரிக்கும். உங்கள் கண்கள் மீண்டும் பிரகாசிக்கும். அல்லாஹ் உங்கள் பக்கம் இருக்கிறான். நீங்கள் தனியாக இல்லை. இந்த வினாடியே உங்கள் கவலைகளை அவனிடம் கொடுத்துவிட்டு நிம்மதியாக இருங்கள்.